ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கி டே 38, 38வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 17/4/84. இந்த முரளியில் பாபா குழந்தைங்களோட பாக்கியத்தை பற்றி பேசுகிறாரு. உலகத்தில் கூட எதை அதிர்ஷ்டம்னு எதை நினைப்பாங்க, எதை பாக்கியம்னு சொல்கிறாங்க. ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா ரொம்ப பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலின்னு நினைப்பாங்க. அடுத்து எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்கள்ட்ட இருக்கணும். அதாவது மெட்டீரியல் விஷயங்கள், ஸ்தூல விஷயங்கள் எல்லாமே இருக்கா அவங்கள்ட்ட, எல்லா வசதியும் இருக்கா அவங்கள்ட்ட. அப்படி இருந்தால் அவங்க பாக்கியசாலின்னு நினைப்பாங்க. வேறு இப்போ நம்மளை பார்க்கும்போது நம்ம எப்படி அதிர்ஷ்டசாலியாக இருக்கோம், அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு லிஸ்ட் எடுங்க. அதை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்தால் அது ரொம்ப லாங் லிஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம பகவான்கிட்டேருந்து முரளி கேட்குறோம். எதாக இருந்தாலும் டைரெக்டாக பகவான்கிட்டேருந்து நம்ம அடையிறோம். ஸோ நம்ம இங்கே ஏதோ ஒரு பக்தர் மாதிரி கேட்குறதில்ல. இது ஏதோ ஒரு பக்தருக்கான ரிலேஷன் மாதிரி இல்லை. ஏதோ கேட்டோம் அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படி இல்லை. இது ரொம்ப அதோட ஒரு ஆழமான ஒரு கனெக்ஷன், ஒரு டீப்பான கனெக்ஷன், அப்பா குழந்தைக்கான ஒரு சம்பந்தம் இது. ஸோ அதனால் என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு, பகவானே நமக்கு அம்மா அப்பாவாக இருக்காங்க. அவரே நமக்கு பாலனை பண்ணுறாரு. அவர்கிட்டேருந்து அளவில்லாத ஆஸ்தி நமக்கு கிடைக்கிது. இதெல்லாம் எவ்வளோ உயர்ந்த பாக்கியம். வேறு என்ன நமக்கு கிடைக்கிது பாபாட்டேருந்து? ஸோ எல்லா சம்பந்தமும் நம்மளுக்கு பாபாட்டேருந்து கிடைக்கிது. ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன் மட்டும் இல்லை, ஃப்ரெண்டாகவும் பாபா கூட வச்சுக்கலாம். அம்மா அப்பா, அவர் நம்ம பாஸு, எல்லாமே. பாபா என்ன சொல்ல, நான் உங்களோட சர்வெண்ட்டாகவும் மாறிடுறேன். அவர் எந்த சம்பந்தமும் விடுறதில்லை. எல்லா சம்பந்தம், சர்வ சம்பந்தமும் நம்ம பாபா கூட வச்சுக்கலாம். அவர் நம்மளுடைய டாக்டராக மாறுறாரு, அவர் நம்மளுடைய பிஸ்னஸ் மேனாக மாறுறாரு, ஹீலராக மாறுறாரு, அவர் நம்மளுடைய ரோல் மாடலாகவும் மாறிடுறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் நம்மளோட குழந்தையாகவும் மாறிடுறாரு, நம்மளுடைய கைடாக மாறிடுறாரு. இந்த மாதிரி எல்லா சம்பந்தமும் பாபா நம்ம கூட வைக்க ரெடியாக இருக்கார். வெளி உலகத்தில் என்ன ரிலேஷன்லாம் இருக்கோ அது எல்லா ரிலேஷனும் நம்ம பாபா கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தவிர வேறு என்ன பாக்கியம் கிடைக்கிது? இவ்வளோ தான் கிடைச்சிருக்கா? வேறு என்ன கிடைச்சிருக்கு? எல்லா குணங்கள், எல்லா சக்திகள், அந்த பாக்கியமும் கிடைச்சிருக்கு. சூக்ஷ்மமான ஆன்மீக சக்திகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பாபாட்டேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பாபா நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ அப்போ உங்கள் பாக்கியத்தை சிந்தனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பாபா நம்ம கொடுத்துட்டே இருக்கார். அது லிஸ்ட் எடுத்தால் அது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஒரு முழு நாளே ஆகிடும். ஒரு பெரிய புக்கே எழுதலாம், என்னெல்லாம் பாபாட்டேருந்து கிடைக்கிதுன்னு. ஸோ நீங்கள் எப்போ பாபா குழந்தை ஆகுறீங்களோ, நீங்கள் எப்போ பிராமின் ஆகிடுறீங்களோ, நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி ஆத்மாவாக ஆகிடுறீங்க. ஸோ எது வரைக்கும் நம்ம பாபாவை சந்திக்கிறோமோ, ஏன்னா எது வரைக்கும் பாபா சந்திக்கலையோ நம்ம அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியாது. மேபி உலகத்தில் நீங்கள் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கலாம், அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். உலகத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்ல ஃபேமிலி இருந்தால் வெல்த் இருக்காது, வெல்த் இருந்தால் ஹெல்த் இருக்காது, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகிட்டுருக்கும். ஆனால் இங்கே பாபா எல்லாமே கொடுக்குறாரு. அதுவும் லிமிட்டாக இல்லை, அன்லிமிட்டடாக தர்றாரு. அவர் நம்மளை நிரப்பிடுறாரு எல்லா விதத்துலேயும், எல்லா சம்பந்தத்துலேயும், முழு கல்பத்துக்காக. ஸோ அந்த முழு கல்பமும் இது கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த அளவுக்கு பாபா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஸோ நம்ம பாபாவை ஏற்றுக்கும் போது பாபா நமக்கு அவ்வளோ ஆஸ்தி கொடுக்குறார். ஆனால் இதில் பாபா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆனால் லேக்கின்ங்கிற அந்த வார்த்தை பாபா சொல்கிறாரு. இவ்வளோ சக்தி, இவ்வளோ குணங்கள், அவ்வளோ எல்லா சம்பந்தம் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறமும் குழந்தைங்க ஒரு விஷயம் பாபா ஒரு விஷயம் பார்க்குறாரு.
ஏன் குழந்தைங்க வந்து நம்பர் வாராக இருக்காங்க, அதை வந்து பாபா பார்க்குறாரு. ஏன் நம்பர் வாராக இருக்கும் நம்ம ஆஸ்தி எடுக்கிறதுல, அதை வந்து பாபா இங்கே செக் பண்ணி இந்த இதில் சொல்கிறார். உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா லௌகிக் ஃபேமிலியில் அப்பா இருக்காருன்னா அந்த சொத்து பிரித்து தராங்கன்னா எல்லா குழந்தைக்கும் ஈக்குவலாக பிரித்து தருவாங்க. ஸோ இங்கே கூட பாபா வந்து பாபா எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாரு. ஆனால் இருந்தாலும் எடுக்கிறதுல நம்பர் வாராக இருக்காங்க. அந்த நம்பர் எப்படி உருவாகுது, எதன் அடிப்படையில் அந்த நம்பர் வார ஆகிறோம், நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், ரிசீவரோட கெப்பாசிட்டி. உதாரணத்துக்கு ஒரு கடல் இருக்குது, நீங்கள் ஸ்பூனோட போகிறீங்க, இல்லை டம்ளரோட போகிறீங்க, இல்லை ஒரு பானையோட போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய கண்டெய்னரோட போகிறீங்க. உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிப்பீங்க. ஸோ பாபா வந்து அன்லிமிட்டட், அவர் வந்து கடல். ஆனால் நம்மளோட ரிசீவிங் கெப்பாசிட்டி என்ன, அவர் வந்து கொடுக்குறதுல லிமிட் பண்ணுறதில்ல. நம்ம தான் வந்து அவர் அன்லிமிட்டடாக கொடுக்குறாரோ, நம்ம தான் அதை வந்து பரிசேக்கிரமாக எடுக்கிறோம். நம்ம தான் அதை லிமிட் பண்ணிடுறோம். நம்ம சைட்லேருந்து நம்ம தான் வந்து அதை வந்து லிமிட் பண்ணிடுறோம் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதனால் வெரைட்டி ஆஃப் சில்ட்ரன், விதவிதமான குழந்தைங்க வந்து பாபா பார்க்குறாரு. ஸோ பாபா குழந்தையானாலும் அவங்க பாக்கியசாலி தான். ஆனால் நம்ம அதே லெவலில் இருக்கணுமா, இல்லை நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்ணணுமா? வெறும் பாக்கியசாலி ஆகணுமா, இல்லை சௌபாகிய 100 மடங்கு பாக்கியசாலி ஆகணுமா, இல்லை 1000 டைம் பாக்கியசாலி ஆகணுமா, இல்லை கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகணுமா? அதில் தான் நம்பர் வார் ஆகுது. ஸோ இந்த நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ லிமிட்டில் எடுக்கிறோமோ அதன் அடிப்படையில், எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பொக்கிஷங்கள், பாபா கொடுத்த பொக்கிஷங்கள் யூஸ் பண்ணுறோமோ, சம்பன் ஆகிறதுல, சேவையில் அவ்வளோ வந்து கோடி மடங்கு நம்ம பாக்கியசாலி ஆகிறோம். அது சேமிப்பும் ஆகுது. இந்த ஆஸ்தியோட ஒரு யூனிக் திங் என்னன்னா, உலகாயுத விஷயத்தில் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பாக்கியம் இருக்குது, இல்லை காசு இருக்குது, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது முடிஞ்சிடும், அந்த இதை வந்து குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, உங்கள் பேங்க்கில் காசு இருக்குது, அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா காசு குறைஞ்சிரும். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் வெல்த் ஏதோ இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து குறையும். ஆனால் பாபாவோட ஆஸ்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆப்போசிட்டாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பாபா கொடுத்த ஆஸ்தி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது அதிகரிச்சுட்டே போகும். அது டபுள் மட்டும் ஆகுறதில்ல, மல்டி மில்லியன் டைம்ஸ் அதிகமாகுது. பாபாட்டேருந்து கிடைச்ச எல்லா விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணும்போது. உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் தானே? கொஞ்சம் அந்த அனுபவத்தை சிந்தனை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இங்கே தான் அந்த நம்பர் உருவாகுது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ, இல்லை அதை யூஸ் பண்ணாமல் விட்டுறோமோ, அதில் தான் நம்பர் வர ஆகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாபா கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா பாபா ராஜாக்கெல்லாம் ராஜா, பாபா வந்து ராஜாக்கெல்லாம் ராஜா. ஸோ அவர் வந்து கோடி மடங்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அவ்வளோ கோடி மடங்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பொக்கிஷங்களை வந்து அதிகரிக்கலாம், சேமிக்கலாம். ஸோ சரி, பாக்கியசாலி மற்றும் கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க 2 பேருக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? இதுதான் அந்த சீக்ரெட். இந்த விதத்தில் நம்ம வந்து அந்த பாக்கியத்தை அதிகரிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அதிகரிக்க முடியும். ஸோ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் பெஸ்ட்டு குழந்தைங்க தான், உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட்டு தான். ஆனால் இங்கே பாபா குழந்தைங்களையும் நம்ம வந்து ஞானியாக எப்போ இருக்க முடியும், அது எப்போ ஆக முடியும்? இல்லை வந்து புத்து பாபா வந்து முட்டாள்னு சொல்கிறாரு. முட்டாள் எப்படி ஆகிறது? நம்ம பாபாட்டேருந்து எல்லாமே கிடச்சிருச்சு, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியல, அதை நான் யூஸ் பண்ணல, அப்போனா நான் யார்?
நான் எப்படி இருப்பேன், அதுலேருந்து எந்த பயனும் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நமக்குள்ளாரே. நான் எங்கே இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட்டு பாக்கியசாலியாக இருக்கேன்னா, இல்லை அதை வந்து நான் வந்து கோடி மடங்கு அதிகரிக்கிறேன்னா, மல்டிமில்லியன் டைம்ஸ் அதிகரிக்கிறேன்னா. இப்போ பாபா இங்கே அதுவும் சொல்கிறாரு, யார் வந்து கோடி மடங்கு பாக்கியசாலியாக இருக்காங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஆத்மாக்களோட அடையாளங்கள் என்ன, அவங்களுக்கு வந்து இந்த சீக்ரெட் தெரியும், எப்படி நம்ம பாக்கியத்தை அதிகரிக்கணும். ஸோ அதனால் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கோடி மடங்கு சேமிச்சிட்டே போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேனோட அடையாளம். அவங்களுக்கு வந்து தெரியும், நான் வந்து என் டைமை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் அதுலேருந்து காசு வரலாம் அப்படின்னு. ஸோ அதனால் நம்மளும் வந்து ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ், அதனால் நம்மளோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல்லையும் நம்ம வந்து வருமானம் சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ்மேன். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எப்படி நம்ம வந்து இதெல்லாம் சேமிக்கிறது, எப்படி ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில் எப்படி நான் வந்து என் பாக்கியத்தை சேமிக்கிறது, அதிகரிக்கிறது, அதை வந்து சிந்தன் பண்ணுங்க. எப்படி நம்ம பண்ணலாம், அதை பற்றி சில பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நம்ம ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் எல்லாமே பாபாவோட நினைவில் பண்ணும்போது நம்ம வந்து சேமிக்கிறோம். ஸோ இந்த நினைவில் கர்மயோகி ஆகும்போது நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறோம். நினைவு வந்து பக்தியில் உள்ள மாதிரி நினைவு கிடையாது. பக்தியில் கூட பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட இறைவன் நினச்சிட்டு தான் வந்து இறைவன் நினச்சிட்டு தான் காரியம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு லிமிட் தான் கிடைக்கிது. ஆனால் பாபா இங்கே நமக்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஏதோ பக்தி மாதிரி நினைவு பண்ணுறதில்ல. ஸோ உண்மையான கர்மயோகினா என்ன அர்த்தம், நம்ம வந்து அவருடைய குணத்தை அந்த காரியத்தில் கொண்டு வரோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் வந்து பாபா நினைவு பண்ணுறேன், ஆனால் நான் வந்து கோவப்படுறேன், நான் வந்து அந்த ரோபு காமிக்கிறேன், டென்ஷன் ஆகுறேன், இதெல்லாம் வந்து பாபா நினைவில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் பாபா நினைவில் இருக்கேன், ஆனால் என் கர்மத்தில் அந்த மாதிரி பாபாவோட குணங்கள் தெரியலன்னா அது வந்து சேமிப்பு கிடையாது. ஸோ பாபாவோட குணங்களை நான் கர்மத்தில் கொண்டு வரணும், அதை ஆக்ஷனில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஒவ்வொரு அடியிலையும் சேமிக்கிறோம். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாபாவோட குணங்களை வந்து நம்ம எண்ணம் சொல் செயலில் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து அது வந்து அதிகரிச்சுட்டே போகும். அப்போ தான் நம்ம அதை வந்து சேவையில் சரியான விதத்தில் யூஸ் பண்ணுறோம், சேமிப்பும் ஆகும். இப்போ யார் வந்து மல்டிமில்லியன் டைம்ஸ் கோடி மடங்கு பாக்கியசாலியாக இருக்காங்களோ அவங்க சதா வந்து அவங்க தானியாக இருப்பாங்க, தாத்தாவாக இருப்பாங்க. அவங்க வந்து வேகத்தில் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, எனக்கு இந்த சேவை கிடைச்சாதான் நான் பண்ணுவேன், எனக்குன்னு இந்த இது கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில் வந்து நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், அப்போ நம்மளோட உபஸ்திதியே ப்ரெசன்ஸே வந்து சேவை நடக்கும். நம்ம எண்ணம் சொல் செயலில் அந்த தூய்மை இருக்கும்போது அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகிடும் சேவையில். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து சதா தாத்தாவாக இருக்காங்க. எப்படி வந்து சூரியன் வந்து பாருங்கள் ஜொலிக்கு அந்த ரேஸ் கொடுக்குது. சூரியன் வந்து மாதிரி சொல்லாது, நான் இவங்களுக்கு தான் இந்த மாதிரி கொடுப்பேன். அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு, லைட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்மா உணர்வில் இருக்கும்போது நம்ம வந்து நிரந்தரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாபா மாதிரி நம்மளும் தாத்தா ஆகிறோம். ஸோ நம்ம வந்து பாபா மாதிரி மாஸ்டர் வள்ளல் ஆகிட்டோம். ஸோ இதை நம்ம செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த தாமரை மலர் ஆசனில் அமர்ந்திருக்கணும். அப்போ தான் வந்து மல்டிமில்லியன் பாகியசாலி ஆக முடியும். நம்மளோட ஸ்திதி வந்து தாமரை மலர் போல் இருக்கணும். அப்போ ஒரு தாமரை மலரோட ஸ்பெஷாலிட்டி என்னது, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். தாமரை மலர்னால் என்ன புரியுது, அது வந்து டிட்டாச்சாக இருக்குது, கேர்ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு இம்பேரிட்டியும் அதை தொட முடியாது. தாமரை மலரோட ஸ்பெஷாலிட்டி அது தான். அது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஆனால் அது வந்து வேறு யார் மேலேயும் அட்ராக்ட் ஆகிடாது. அந்த லோட்டஸ் எங்கே இருக்குது,
நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து சேரில் இருந்தாலும் அது எப்படி இருக்கா, எதுலேயும் ஒட்டாமல் இருக்குது. ஸோ தாமரை பூ இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே நிறைய அழுக்கு இருக்கும், அந்த குளத்தில் நிறைய அழுக்கு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது நடுப்பறையும் அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது வேல்யூபிளாகவும் இருக்குது. ஏன்னா அதை வந்து பூஜைக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, தேவி தேவதா பூஜைக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது வந்து அதுலேருந்து டச் ஆகாமல் இருக்குது, எல்லா இம்ப்யூரிட்டிலேருந்து விடுபட்டு இருக்குது. இதுதான் லோட்டஸ் தாமரை மலரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பும் இருக்கணும். அது வந்து எதுக்கு காமிக்கிறாங்கன்னா அந்த பியூரிட்டி ஸ்டேஜில் இருக்கணும். அதனால அதை பக்தியில் கூட அதை வந்து தூய்மையோட சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஸோ நம்ம பிராமண வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி தாமரை மலர் போல் வாழ்கிறோம்னா இப்போ நம்மளும் வந்து கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறோம். நம்ம பாக்கியம் வந்து உருவாகிட்டே போகும், ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு சேவிச்சுட்டே இருப்போம். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, அப்போ நமக்குள்ளாரிருந்து அந்த தூய்மையின் வைப்ரேஷன் நாலாப்புறமும் பரவிக்கிட்டே இருக்கும். வெளி உலகத்துக்கு அந்த வைப்ரேஷன் பரவிட்டே இருக்கும். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் ஏன்ட்டேருந்து பியோர் வைப்ரேஷன் தான் எல்லாருக்கும் போகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மாவோட அடையாளங்கள். அடுத்து வந்து அவங்க எல்லா விஷயத்துலேருந்து டிட்டாச்சாக இருப்பாங்க, எந்த விஷயத்துலையும் மாட்டிக்க மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க அவங்க எல்லை குறிப்பிட்ட எல்லா அட்ராக்ஷன்லேருந்து விடுபட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தேகத்துலேருந்தும் டிட்டாச்சாக இருப்பாங்க. அந்த ஹத்துக்கான சேவைக்கான பலத்துலேருந்து அவங்க டிட்டாச்சாக இருப்பாங்க, அதுலேயும் அவங்க போய் அட்டாச் ஆகிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு சேவை பண்ணுறோம், அதோட கிரெடிட் நான் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து விரும்புகிறேன் எல்லாரும் வந்து எனக்கு வந்து அவங்க கவனிக்கணும், அவங்க என்ன கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம வந்து காயான ஃப்ரூட்டை சாப்பிட்றோம், நம்ம பழுக்காத பழத்தை சாப்பிட்றோம். ஸோ ஒரு கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஒன்று பண்ணுறேன்னா பாபா என்னை பார்த்துட்ருக்காரு, அவர் வந்து கோடி மடங்கு மல்டிப்ளை பண்ணி அவர் எனக்கு கொடுப்பாரு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க, எனக்கு மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அதனால் அவங்க என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க எல்லை குறிப்பிட்ட ஆசை எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் இருக்காது. அவங்க வந்து பழுக்காத பழத்தை சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து கோடி மடங்கு சேமிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹத்தில் வரதில்லை, அவங்க எப்பயுமே பேஹத் ஸ்திதியில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாபா இந்த முரளியில் சொல்லியிருக்காரு, ஒரு கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மாவோட அடையாளங்கள் என்ன அப்படின்னு. இப்போ நம்ம வந்து நமக்குள்ளாரே செக் பண்ணணும், நான் எங்கே இருக்கேன், பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் இப்போ நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன், ஜஸ்ட் பாக்கியசாலியாக இருக்கேனா, இல்லை 100 மடங்கு பாக்கியசாலியாக இருக்கேனா, இல்லை பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக இருக்கேனா, இல்லை அன்லிமிட்டடாக இருக்கேனா, வேகத்தில் இருக்கேனா, இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாக்கியசாலிங்கிற அந்த போட்டில் ஏறிட்டோம். நம்ம உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் மாதிரி இல்லை, அவங்க வந்து துக்கத்தில் இருக்காங்க. பட் ஆனால் பாக்கியசாலி ஆத்மாக்கள்லையும் நம்ம பாபா குழந்தை ஆனோடனே நம்ம சத்தியுகத்துக்கு ரெடி ஆயிடுறோம் போக. ஆனால் இப்போ நான் அதிலே சந்தோஷமாக இருக்கேன்னா, இல்லை நான் வந்து வெறும் சாதாரண பிரஜையாக இருக்க விரும்புகிறேன்னா, இல்லை ராஜாவாக இருக்க விரும்புகிறேன்னா சத்தியுகத்தில். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல்லையும் நான் வந்து அதை வந்து சேமிக்கணும், பாபாவுக்கு சமமாக இருக்கணும். ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலையும் ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். ஸோ இன்றைக்கி 2 சிறகுகள் எடுத்துக்கலாம். ஃபரிஷ்தாவின் 2 சிறகுகள் என்னென்னா, நான் வந்து கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா. ஸோ அதனால் என்னோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலையும் நான் பாபா மாதிரி யூஸ் பண்ணுறேன். நான் வந்து தாமரை மலரில் அமர்ந்திருக்கேன். ஸோ எந்த நெகட்டிவிட்டி எது இருந்தாலும், என்னை சுற்றி எவ்வளோ நெகட்டிவிட்டி என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நான் பறந்து போகிறேன். ஸோ நான் வந்து கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா தாமரை மலரில் அமர்ந்திருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் இன்றைக்கி முழு நாளும் பண்ணலாம்.